டெலிவரி டைம் அப்போ எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸும் லேபர் வார்டில் இந்த மெஷினை பார்த்துருப்பீங்க. இந்த மெஷினுக்கு பேர் சிடிஜி மெஷின். இதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, பேபியோட ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கும், அதே போல் உங்களோட யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறதுக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 4 விஷயம் தாங்க. இது ஃபர்ஸ்ட் டிஸ்க். இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா யூட்ரஸோட மேல் பகுதியில் வைப்போம். டோகோ ப்ரோப் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா உங்களோட யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு குவான்டிஃபை பண்ணி எங்களுக்கு சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், பேபியோட ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ற டிஸ்க். இது யூஸ்வலா அப்டமன்ல லோவர் போர்ஷன்ல நாங்கள் கட்டி விடுவோம். பேபியோட ஹார்ட் ரேட் மட்டுமே இல்லாம பேட்டர்னும் எங்களுக்கு இது மூலியமா தெரிய வரும். ஸோ பேபியோட வெல்பீயிங்கை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்டல் ப்ரோப். இன் கேஸ் உங்களோட பேபி இந்த மானிட்டரிங் அப்போ மூவ் ஆகுதுன்னா நாங்கள் மதரை இந்த ப்ரோபை ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ எவ்ரி டைம் ப்ரெஸ் பண்ணும் போது பேப்பர்ல ஒரு மார்க் வரும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா பேபியோட ஹார்ட் ரேட் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகணும், 10 to 15 பீட்ஸ். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாப்பா நல்லா ஹெல்தியா தான் இருக்காங்கன்னு அர்த்தம். நான்காவது இந்த சிடிஜி மெஷின்ல வர பேப்பர். ஸோ இந்த பேப்பர்ல ஒரு கிராஃப் மாதிரி வரும். ஒரு 20 to 30 minutes ஒரு கிராஃப் மாதிரி தெரியும். அதை நாங்கள் டெக்னிக்கலா அசஸ் பண்ணி பேபி நல்லா இருக்காங்களா, அவங்க லேபர் டைம் அப்போ எந்த ஒரு டிஸ்ட்ரெஸும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்காங்களாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.